மிகச்சிறிய நகரம் ஹம் நகரம் குரோஷியாவின் இஸ்ட்ரியா தீபகற்பத்தில் அமைந்துள்ள ஒரு தனித்துவமான குடியேற்ற பகுதியாகும். இது உலகின் மிகச்சிறிய நகரம் என்ற அடைமொழியுடன் கின்னஸ் உலக சாதனைகளில் இடம்பெற்றுள்ளது. இதன் சிறப்பு என்னவென்றால், ஒரு சில வீடுகளை கொண்ட ஒரு சிறிய கிராமம் போல தோன்றினாலும் இது சட்டப்பூர்வமாக ஒரு நகரமாகவே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அமைவிடம் மற்றும் புவியியல். ஹம் நகரம் குரோஷியாவின் வடமேற்கு பகுதியில் மலைப்பாங்கான இஸ்ட்ரியா தீபகற்பத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 349 மீட்டர் 1145 அடி உயரத்தில் பசுமையான காடுகளால் சூழப்பட்ட ஒரு அழகான இடத்தில் உள்ளது. இதன் புவியியல் இருப்பிடம் பழங்காலத்திலிருந்தே பாதுகாப்பிற்கு ஏற்ற இடமாக அமைந்திருக்கிறது. வரலாறு மற்றும் வளர்ச்சி. ஹம் நகரின் வரலாறு மிகவும் பழமையானது. இது முதலில் 11ஆம் நூற்றாண்டில் ஒரு கோட்டை நகரமாக குறிப்பிடப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டில் வெனிஸ் குடியரசின் கீழ் இது வலுவான கோட்டையாக செயல்பட்டது. பின்னர் இது ஆஸ்திரியா, ஹங்கேரி மற்றும் இத்தாலி போன்ற பல்வேறு சக்திகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. நவீன காலத்தில் பல சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்கள் வளர்ச்சியடைந்து பெரிய நகரங்களாக மாறியபோது ஹம் நகரம் அதன் அசல் அளவையும் தன்மையையும் தக்க வைத்துக் கொண்டது. இது ஒருவேளை அதன் கடினமான அணுகல் மற்றும் மலைப்பகுதியில் அமைந்திருப்பதால் இருக்கலாம். ஹம் நகரம் ஒரு வாழும் அருங்காட்சியகம் போல் பல நூற்றாண்டுகளின் கட்டிடக்கலை மற்றும் வாழ்க்கை முறையை அப்படியே பிரதிபலிக்கிறது. தனித்துவமான அம்சங்கள். மக்கள் தொகை. ஹம் நகரின் மிக முக்கியமான தனித்துவமான அம்சம் அதன் மக்கள் தொகைதான். இது வெறும் 30 முதல் 40 வரை பேர் மட்டுமே கொண்ட ஒரு மிகச்சிறிய சமூகமாகும். இந்த மிக குறைந்த மக்கள் தொகை இருந்தபோதிலும் ஹம் ஒரு நகரமாகவே சட்டப்பூர்வமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பழமையான கட்டிடக்கலை. இந்த நகரம் இடைக்கால கட்டிடக்கலையின் சிறந்த உதாரணங்களை கொண்டுள்ளது. குறுகிய கல் பதிக்கப்பட்ட தெருக்கள், பழைய கல் வீடுகள் மற்றும் நகரத்தின் மையத்தில் உள்ள பழமையான தேவாலயம் ஆகியவை அதன் தனித்துவத்தை கூட்டுகின்றன. நகரின் கதவுகள். ஹம் நகருக்குள் நுழைய பழைய கோட்டை கதவுகள் வழியாக செல்ல வேண்டும். இந்த கதவுகள் இன்றும் செயல்பாட்டில் உள்ளன, மேலும் இவை நகரத்தின் வரலாற்று தன்மையை எடுத்துக்காட்டுகின்றன. புனித ஜெரோம் தேவாலயம், சர்ச் ஆஃப் செயின்ட் ஜெரோம். இது 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு பழமையான தேவாலயம். அதன் சுவர் ஓவியங்கள், ஃப்ரெஸ்கோஸ் மற்றும் கிளாகலிட்டிக் எழுத்துக்களில் கிளாகலிட்டிக் ஸ்கிரிப்ட் உள்ள கல்வெட்டுகள் வரலாற்று ஆர்வலர்களை ஈர்க்கின்றன. கிளாகலிட்டிக் என்பது ஒரு பழைய ஸ்லாவிக் எழுத்து வடிவமாகும். பிஸ்க்ரு மற்றும் அருங்காட்சியகம். சிறிய அளவில் இருந்தாலும் ஹம்மில் ஒரு சிறிய பிஸ்க்ரோ உணவகம் மற்றும் நகரத்தின் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் விளக்கும் ஒரு அருங்காட்சியகம் உள்ளது. ஹம்ஸ்கா பிஸ்கா. இது ஹம் நகருக்கு சொந்தமான ஒரு பாரம்பரிய பானமாகும். இது மிஸ்டில்டோ என்ற தாவரத்திலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு வகை மூலிகை பிராந்தி. இது சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் பிரபலமானது. சுற்றுலா முக்கியத்துவம். ஹம் நகரம் அதன் உலகின் மிகச்சிறிய நகரம் என்ற அந்தஸ்து காரணமாக ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. தினசரி நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த தனித்துவமான நகரத்தை பார்வையிட வருகிறார்கள். அமைதியான வரலாற்று சிறப்புமிக்க சூழல், குறுகிய பாதைகளில் நடப்பது, பழைய கட்டிடங்களை பார்ப்பது மற்றும் உள்ளூர் உணவுகளையும் பானங்களையும் சுவைப்பது போன்ற அனுபவங்கள் சுற்றுலா பயணிகளை கவர்கின்றன. வாட்டிகன் சிட்டிக்கும் ஹம் நகருக்கும் உள்ள வேறுபாடு. வாட்டிகன் சிட்டியும் உலகின் மிகச்சிறிய நாடாக கருதப்படுகிறது. ஆனால் வாட்டிகன் சிட்டி ஒரு சுதந்திர நாடு, சாவரின் ஸ்டேட். அதே சமயம் ஹம் குரோஷியாவின் ஒரு பகுதியான நகரம், சிட்டி. வாட்டிகன் சிட்டி அதன் பரப்பளவின் 0.44 சதுர கிமி அடிப்படையில் மிகச் சிறிய நாடு. ஹம் நகரம் அதன் மக்கள் தொகையின் சுமார் 30 பேர் அடிப்படையில் உலகின் மிகச்சிறிய நகரம் என்று குறிப்பிடப்படுகிறது. சுருக்கமாக, ஹம் நகரம் ஒரு சிறிய ரத்தினம் போல அதன் பழமையான வசீகரம், வளமான வரலாறு மற்றும் தனித்துவமான கலாச்சாரத்துடன் பார்வையாளர்களை ஈர்க்கிறது. இது ஒரு பெரிய நகரத்தின் பரபரப்பின்றி அமைதியான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை விரும்பும் எவருக்கும் சிறந்த சுற்றுலா தலமாகும்.